இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் கிரேவி நல்ல ஒரு கலரோட நல்ல டெக்ஸ்சரோடு இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது கூட 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், முழுமையாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம ப்ரௌன் ஆனியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவியோட கலர் நல்ல டார்க் கலரில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற எக் கிரேவி மாதிரி வரணும்னா கண்டிப்பாக வெங்காயத்தை இந்தளவு ப்ரௌனிஷாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் சேர்க்கணும். சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் அவிச்சு தோல் உரித்த முட்டை எடுத்துக்கோங்க. நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவில் முட்டை எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா முட்டையில் நல்லா கோட் ஆகுறது போல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இது போல் பண்ணும்போது ஈஸியாகவே முட்டையில் நல்லா அந்த மசாலாஸ் கோட் ஆயிரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது போல் ஃப்ரைடு எக்ஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் டைரெக்டாக கிரேவியில் அப்படியே கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம முட்டைகளை ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டையை எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கத்தி வச்சு இது போல் சின்ன சின்ன துளைகள் போட்டுக்கோங்க. இது போல் பண்ணும்போது முட்டை வெடிக்காமல் நல்லா வறுப்பட்டு வரும். இப்போ முட்டை நல்லா வறுப்பட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே வெங்காயம் வறுத்த பேன் நான் சூடுபடுத்தியிருக்கேன். அதில் கொஞ்சம் வெங்காயம் இருந்ததுனால நான் க்ளீன் பண்ணிவிட்டு சூடுபடுத்தியிருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு ஏலக்காய்க்கு பதிலாக நார்மல் பச்சை ஏலக்காய் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இது வதங்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா இது போல் கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் மசாலா வகைகளை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முட்டை வறுக்கிறதுலையும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம். உங்களுக்கு கிரேவி கெட்டியாக இருக்கணுமா தண்ணியாக இருக்கணுமான்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க. உங்களுக்கு ஃப்ரைட் எக்ஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் முட்டைகளை டைரெக்டாகவே சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி வாசனை பிடிக்கும்னா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு கிரேவி நல்ல ஒரு டெக்ஸ்சரில் கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.